அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல்ல பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக தர்மையான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒருவருக்கு மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அருமையான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 13வது அதிகாரம் 24 முதல் 30 முடிய 36 முதல் 43 முடிய உள்ள வசனங்கள். The Gospel according to St. Matthew chapter 13 verses 24 to 30, 36 to 43. அதில் ஒரு பகுதியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 24 முதல் 30 முடிய உள்ள வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 24 to 30. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரன் அவனிடத்தில் வந்த, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையோடு கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் என்றார் என்பதுவே. கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். பாதை காட்டும் மாயேகோவா, பரதேசி யானே பலவீனன் அறிவீனன் யுலோகம் காடுதா வாலகாரோ தோந்துயாமாய் போஷியோ. அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள், ஞானமற்றவர்கள். ஆம் கர்த்தாவே, அப்பேற்பட்ட எங்களுக்கு உம்முடைய வானாகாரத்தை தந்து எங்களை போஷித்தரலும், வானாகாரத்தை தந்து எங்களை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று ஆடி செல்கிறோம். இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசி, சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தரணும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செல்கிறோம். செபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். இந்த அருமையான தருணத்திலே முதலாவதாக இந்த நாளிலே ஞான ஸ்நானத்தின் மூலமாய்
ஆண்டவருடைய சரீரத்தின் அங்கமாக்கப்பட்டிருக்கிற அன்பு சகோதரர் ஈஸ்வரன் ரகுவை நான் திருச்சபையின் சார்பாகவும் கமிட்டி அங்கத்தினர்கள் சார்பாகவும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். First of all, I would like to congratulate Mr. Iswaran Raghu, who was baptized today. May God bless him and his family. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி யாரு? கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி அவர் யாரு? விவசாயி. பழைய காலத்து ஒரு சினிமா பாடல் இது. ஒலித்து கொண்டு எல்லா கல்யாண வீட்டிலையும் சரிதான், எந்த காது குத்து வீடும் சரிதான், ஒலித்து கொண்டே இருக்கும் பழைய காலத்தில் பாடல். இப்பெல்லாம் கேட்க முடியாது, ஏன்னா எல்லாமே ஹானெல்லாம் ஆஃப் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க. கடவுள் என்னும் முதலாளி. கடவுளை இங்கே எப்படி கவிஞர் பார்க்கிறார்? கடவுளை ஒரு முதலாளியாக பார்க்கிறார். ஆனால் விவசாயி தொழிலாளியாக பார்க்கிறார். ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியிலே நீங்கள் பாருங்கள், இங்கே கடவுள் தன்னை யாராக காண்பிக்கின்றார்? விவசாயியாக காண்பிக்கின்றார். முதலாளியாக அல்ல, விவசாயியாக தன்னை காண்பித்து விவசாயினுடைய நல்ல பண்புகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். அப்போ கடவுள் தன்னை, அதாவது அன்றைக்கு படிப்பறிவில்லாத ஏழை எளிய மக்களுக்கு எதை சொன்னால் புரியும், எப்படி சொன்னால் அவர்கள் அண்டர்ஸ்டாண்டிங் மனதில் ஏற்றி விடுவார்கள் என்பதை உணர்ந்து இயேசு கிறிஸ்து புரிகின்ற வகையிலே, அதாவது வாழ்க்கை நடைமுறையோடு கூடிய காரியங்களை வைத்து அநேக காரியங்களை உணர்த்தினார். அந்த வகையிலே இங்கே தன்னை ஒரு விவசாயியாக ஆண்டவர் காண்பித்து சில ஆண்டவருடைய மிக முக்கியமான பண்புகளை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் பறைசாற்றுகின்றார். பாருங்கள், 24வது வசனம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதையை விதைத்த ஒரு விவசாயிக்கு ஒப்பாயிருக்கிறது பரலோக ராஜ்யம். ஆம் அன்பானவர்களே, விவசாயி எப்போதுமே நிலத்திற்கு கெடுதல் செய்ய மாட்டார். எதை போட்டால் எப்படி நல்ல பலன் கிடைக்கும் என்று பார்த்து ஆராய்ந்து அறிந்துதான் என்ன செய்வார்? விதையை விதைப்பார். இன்றைக்கு நிலத்தினுடைய தன்மையை அறிவதற்கு கூட என்ன வந்து விட்டது என்று சொன்னால், மண்ணினுடைய தன்மை அறிவதற்கு கூட பல ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாம் வந்து விட்டது. விவசாயிகளுக்கு உதவுவதற்காக மண்ணின் தன்மையை அவர்கள் பார்த்து ஆராய்ந்து சொல்லுகிறார்கள். இந்த விதையை விதைத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல பலன் கிடைக்கும் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்போ விதைக்கிறவன் எப்போதுமே நல்ல பலன் கிடைக்கணும், வேறு எந்த கெடுதலும் வரக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு தான் விதைப்பார். அதே போல கடவுளும் எதுதான் நல்ல விதைகளை தான் என்ன செய்கிறார்? விதைக்கிறார். பாருங்க, கடவுள் உலகத்தை படைத்த போது எப்படி இருக்கிறது என்று கண்டார்? நன்றாயிருக்கிறது, நல்லது என்று கண்டார். உலகத்தை படைத்த போது கடவுள் உலகத்தை பார்க்கிறார், களத்தை பார்க்கிறார். ஆகா ஓஹோ நல்லா இருக்கிறது என்று அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அதே நேரத்தில்
ஆதாமும் ஏவாளையும் பாருங்கள், கடவுளுக்கு கீழ்ப்படியில்லை. அதே நேரத்தில் சில சாபங்களையும் கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அவர்களை விட்டுவிடவில்லை. அப்போதே கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்து அவர்களுக்கு ஒரு இரட்சகர் உதிப்பார், வருவார் என்பதை அவர்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறதை ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் நாம் தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஒரு விவசாயி எப்படி பலன் கொடுக்க வேண்டும் என்று அதாவது நிலத்திலே பயிர் செய்கிறாரோ, அதே போல கடவுளின் விவசாயி நம்மை எப்படி வைத்திருக்கிறார்? உலகத்தில் நல்ல விதைகளாக விதைத்திருக்கிறார். என்ன கொடுக்கணும்? நல்ல பலன் கொடுக்கணும், நல்ல கனி கொடுக்கணும், அப்படி என்று வைத்திருக்கிறார். ஆனால் இதே நேரத்தில் களை விதைப்பவன் யார்? அதுதான் மிக முக்கியமானது. கடவுள் கெடுதல் செய்வதே இல்லை. அநேகர் சொல்லுகிறதை புலம்புகிறதை பார்க்கிறோம். கடவுள் என்ன ஏன் படைச்சார்? நான் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருந்திருந்தாலே நன்றாக இருக்கும். எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, எனக்கு அவ்வளோ போராட்டங்கள் இருக்கு. ஏன் கடவுள் என்னை இந்த மாதிரி இந்த நிலைக்கு என்ன தள்ளி இருக்கிறார்? அப்படின்று தான் அநேக நேரத்தில் நம்முடைய அங்கலாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் கடவுள் அப்படி கெடுதல் செய்ய வைத்து நம்மை துன்பத்திலே அகப்பட வைத்து வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல என்பதை நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனத்தினூடாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், யாரு களை விதைக்கிறது? யார்? சத்துருவாகிய பிசாசானவன் களை விதைக்கிறான். அங்கேதான் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அங்கேதான் நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். நல்ல விதையை விதைக்கிறவர் நல்ல விவசாயியாகிய ஆண்டவர். ஆனால் களையை விதைக்க செய்கிறவர் யாரு? பிசாசு. என்ன நோக்கத்தோட விதைக்கிறான் களை? என்ன நோக்கத்தோட விதைக்கிறான் களை? பொறாமை. இவன் என்ன செய்திருவான்? வளர்ந்து விடுவான். இவனை இப்படியே வளர விட்டால் இவன் என்ன செய்து கொடுப்பான்? நல்ல பலன் கொடுப்பான். இவனை இப்படியே விட்டால் நல்ல கனி கொடுப்பான். ஆகவே இவனை என்ன செய்து விடக்கூடாது? வளர விடக்கூடாது. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கடவுள் நம்ம சிக்கலில் மாட்ட வைப்பதில்லை. நம்மளை சிக்கலில் மாட்ட வைக்கிறது யாரு? சத்துருவாகிய பிசாசானவன். அப்போ நாம் விழிப்பா இல்லை என்று சொன்னால், நாம் கருத்தாய் இல்லை என்று சொன்னால், அவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்துவிட்டு போய்விடுவான்? களையை விதைத்து விட்டு போய்விடுவான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்றாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்து கல்வாரி சிலுவையிலே தன் உயிரை தியாகம் செய்தார். அதான் வேதம் அழகாய் சொல்லுகிறது பாருங்கள். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமார் விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல், நன்றாய் கவனிக்க வேண்டும். கடவுள் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதன் நோக்கம் எல்லா மனிதர்களும் எப்படி இருக்க வேண்டும்? நன்றாக இருக்க வேண்டும். யாருமே என்ன செய்துவிடக்கூடாது? கெட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த பூலோகத்திலே மானிடனாய் அவதரித்தார். இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி மானிடனாய் அவதரித்தவர் கல்வாரி சிலுவையிலே தன் உயிரை தியாகம் செய்தார். இன்னும்
நான் அந்த தொடர்பு விட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் சாக்கிரமத்தின் வழியாக, ஞான ஸ்நானத்தின் மூலமாய், பரிசுத்த நற்கருணையின் மூலமாய் அல்லது ராப்போஜனத்தின் மூலமாய் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றிக் கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் அநேக நேரத்திலே சாத்தானானவன் நாம் விழிப்பாய் இல்லாத காரணத்தினால் சாத்தானானவன் என்ன செய்கிறான்? களையை விதைத்து கொண்டு போகிறான். அநேகர் பார்த்திருக்கிறோம். கஷ்டங்கள் வருகின்ற போது, நெருக்கடிகள் வருகின்ற போது, துன்பங்கள் வருகின்ற போது, வியாதிகள் வருகின்ற போது, தோல்விகள் வருகின்ற போது என்ன செய்வாங்க? அப்படியே கடவுளை அப்படியே நெருங்கி வருவாங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே சால்வான உடனே அப்படியே விலகி 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 அந்த டிஸ்டன்ஸை என்ன செய்துட்டு இருக்கோம்? அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்போ சாத்தானானும் நம்முடைய வாழ்க்கையிலே களை விதைக்காமல் இருக்க நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். எப்படி? ஜபத்தின் மூலமாய், வேதத்தை தியானிப்பதன் மூலமாய், தவறாமல் ஆராதனையிலே பங்கெடுப்பதன் மூலமாய் நாம் என்ன செய்ய முடியும்? விழிப்பாய் இருக்க முடியும். அடுத்து பாருங்க, இரண்டாவது காரியம். ஒரு நல்ல விவசாயி ஆகிய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்கள். 29வது வசனம். 29. அதற்கு அவன் வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். கோடைக்கானல் பதியாறு கிட்ட சில கஞ்சா வளர்ப்பாங்க பாருங்க, கஞ்சா செடி வளர்ப்பாங்க. ஆனால் அந்த தையா இருக்கும்போது என்ன செய்யாது? கண்டுபிடிப்பதற்கு என்ன செய்யும்? மற்ற செடிகளோட செடியாக நிற்கும். கஞ்சா வளர்க்குறது எப்படி தெரியாது அவங்களுக்கு, பேப்பரில் எல்லாம் படித்ததில்லை. மற்ற செடிகளோட இடையில என்ன செய்துட்டுறாங்க? போட்டு விட்டுறாங்க. அது அப்படியே நீங்கள் தையில் வளர்ப்ப பார்க்கும்போது எல்லாம் ஒன்று மாதிரி தான் தெரியும். என்ன செய்து விட முடியாது, கண்டுபிடித்து விட முடியாது. ஆனால் அது வளரதான் என்ன செய்ய முடியும்? வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அதே போல தான் இங்கே எஜமானுக்கு தெரியுது, களை விதைச்சிட்டான். சாத்தானானவன் களை விதைச்சிட்டான். நம்ம எப்படியோ கொஞ்சம் அசந்திருந்த நேரத்தில் சாத்தானானவன் களையை விதைத்து விட்டான். அப்போ வேலைக்காரன் சொல்றா, ஐயா களை வளருது, அது சரிதான், களை சாத்தானானவன் விதைச்சு விட்டான் எப்படியோ. ஆனால் அவன் கேட்குறான், நான் பிடுங்கட்டுமா? இப்போ என்ன செய்யாத, டச் பண்ணாத, இப்போ என்ன செய்யாத, டச் பண்ணாத அப்படின்னு சொல்லுகிறான். வளரட்டும், வளர விடு. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், அந்த விவசாயினுடைய பொறுமையை காட்டுகிறது. அதாவது கடவுள் நம்மேலே எப்படி பொறுமையாய் இருக்கிறார் என்பதை இது காண்பிக்கிறது. கொடுப்பா, வளரட்டும், அதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் எப்போ பார்ப்போம்? கடைசியில் பார்ப்போம். அநேக நேரத்தில் நாம் சொல்லுவோம், அவன் அப்படி பண்ணுறான், இப்படி பண்ணுறான், இவன் பண்ணுற அநியாயத்துக்கு இவனுக்கு சாவே என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. கடவுள் இவனை பார்த்து தண்டிக்காமல் என்ன செய்துட்டு விட்டு இருக்காரு அப்படின்ட்டு தான் அநேக நேரத்தில் வாழ்க்கை நடைமுறை யதார்த்தமான காரியங்களை நான் சகஜமாக பேசி கடந்து செல்கிறோம். ஆனால் உண்மையிலே அதில் விஷயம் இருக்கிறது. எப்பேற்பட்ட அவன் தீமை செய்கிறவனாக இருந்தாலும் கடவுள் அவனுக்கு என்ன செய்கிறார்? வாய்ப்பை கொடுக்கிறார். நம்மேல் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார்.
கடவுள் பார்க்குறாரு, நம்ம பார்க்குறாரு. இவன் என்னைக்கிடா 9:30 ஆராதனைக்கு 10 மணிக்கு 10:30க்கு வரான், என்னைக்கிடா 10 மணிக்கு வருவான்னு பார்ப்போம் அப்படின்னு கடவுள் என்ன செய்கிறாரு? பொறுமையாக இருக்கார். பொறுமை, அவருடைய பொறுமையை நாம் எல்லாமே என்ன செய்கிறோம்? அட்வான்டேஜாக எடுத்துக்கொள்கிறோம். என்ன செய்ய போகிறாரு கடவுள்? என்ன செய்ய போகிறாரு? அதே போல தான் இது சும்மா ஓரலாக நான் சொன்னேன், நம்முடைய சகஜமான நடைமுறையை வைத்து சொன்னேன். அநேக வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களில் அப்படி தான் நாம் இருக்கிறோம். இதை செய்தால் இப்போ என்ன நடந்துவிட போகிறது? இல்லை என்ன இருக்குது? ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்கை வைத்திருக்கிறார். ஆனால் நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். பொறுமை உள்ளவராயிருக்கிறார். அந்த பொறுமையை நாம் விசாரமாக என்ன செய்யக்கூடாது? எடுத்துக்கொள்ள கூடாது. அடுத்து 3வது பாருங்கள், 41வது வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார், அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரம செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கு. நன்றாய் கவனிங்க, நல்ல விவசாயி தான், நல்ல விதைகளை அவர் விதைக்கின்றார், கனிகளை எதிர்பார்த்து நல்ல விதைகளை விதைக்கின்றார். அடுத்ததாக நம்மேல் பொறுமை மிகுந்தவராக இருக்கின்றார். இந்த விவசாயிக்கு பொறுமைக்கு ஒரு எல்கை உண்டு, அதுக்கென்று ஒரு டைம் வரும். அப்போது முதல்ல கட் பண்ணப்படுகிறது எதுதான்? களைகள் அகற்றப்படும். களைகள் என்ன செய்யப்படும்? அகற்றப்படும். என்ன செய்வார் விவசாயி? சொல்லுவார், வேலைக்காரனை பார்த்து சொல்லுவார், எப்பா இப்போதான் டைம், இதுதான் காலம். முதலாவது நாம் அறுவடை செய்வதற்கு முன்பாக அதுவும் இது மிக்ஸ் ஆகாதபடிக்கு முதலாவது களைகளை என்ன செய்? களைகளை கட் பண்ணு, அதை கட்டுகளாய் கட்டு, அதை கொண்டு நீ எங்கே போடு? அக்கினியிலே போடு. இந்த விவசாயி சாதாரணப்பட்ட விவசாயி இல்லைங்க, நியாயம் தீர்க்கிற விவசாயி. நியாயம் தீர்க்கிற விவசாயி. பலன் வருகின்ற அந்த காலம் கனிகின்ற போது என்ன செய்வார்? டைமை பார்த்து களைகளை என்ன செய்வார்? ஒதுக்கி விடுவார். கஞ்சா வளர்ந்த போது தான் எவனாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவான் போலீஸுக்கு, ஐயா இந்த இடத்துல என்ன இருக்கு? கஞ்சா இருக்கு. ஆனால் பயிரிட்டது அவனா தான் இருப்பான். ஆனால் போலீஸ் வந்து கேட்கும்போது என்ன செய்வான்? எனக்கு தெரியாது சாமி, எனக்கு தெரியாது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனை தெரியும், சொல்லி கொடுத்தது பக்கத்து வீட்டுக்காரனை தான் இருப்பான். ஆனால் அவனுக்கு தெரியும், வித்தியாசம் தெரியும். அதே போல தான் நண்பானவர்களே, ஆண்டவருக்கு தெரியும் ஒரிஜினல் எது, டூப்ளிகேட் எது என்பது ஆண்டவருக்கு நன்றாக தெரியும். ஆகையினால் கடவுள் நம்முடைய ஆண்டவர் ஒரு நல்ல விவசாயி. நம்முடைய வாழ்க்கையில் நல்லது செய்யணுன்னே விதைச்சிட்டே இருக்கிறார். ஏற்ற காலத்தில் பூச்சிக்கொல்லி மருந்தை அடித்து அகற்றி நம்மளை பக்குவப்படுத்தி எடுக்கிறார். ஆனாலும் சேரத்தில் நாம் தவறுகிறோம், கடவுளை விட்டு விலகிறோம். ஆனாலும் கடவுள் நம்மேல் பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அதே நேரத்தில் ஒரு நாள் வரும், காலம் வரும், நியாயம் தீர்க்கின்ற காலம். அந்த காலத்துக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதான் எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் வாசிகள் பார்க்கலாம். 16வது வசனம். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காரியங்கள் அனைத்துமே எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றன. இது கடவுள் தருகின்ற வாய்ப்பு
பயன்படுத்திக்கொள் என்று எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றன. ஒரு புறத்திலே யுத்தங்கள், இன்னொரு புறத்திலே இயற்கை பேரிடர்கள், இன்னொரு புறத்திலே கடுமையான மழை, ஒரு புறத்திலே வெப்பம், அடுத்ததாக ஏலியன்ஸ், அதையும் குறித்தும் இன்றைக்கு எதேதோ சொல்லுகிறார்கள். அப்படி என்றெல்லாம் ஒரு மாறுபட்ட ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் நமக்கு எச்சரிப்பு செய்கின்றன. அதான் வசனம் 16 சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். கடைசி நாட்களில் விவசாயி வேலைக்காரன் அறுப்பது போல கடவுள் தூதர்களை அனுப்பி தனியாக பிரிச்செடுப்பான், ஆகாதவர்களை கொண்டு போய் அக்கினியிலே போடுப்பான் அப்படின்னு சொல்ல போகிறார். ஆகினால் அதற்கு முன்பாக நாம் விழிப்படைந்து கடவுளுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே ரட்சணிய காலம், ரட்சணிய காலம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். எந்த அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம், உயிர்த்து உணர்வோம், தற்பரிசோதனை செய்து பார்த்து கடவுளுக்கு நேராக திரும்புவோம். அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே அருமையான ஒரு வசனம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று சொல்வீர்களாகில் பட்டயத்திற்கு நேருங்கள், இறையாவீர்கள் என்று வேத வசனம் நம்மை எச்சரிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம், நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை புசிப்பீர்கள். அங்குதான் ஆசீர்வாதம். மனம் திரும்பின வாழ்க்கை, கனி நிறைந்த வாழ்வுக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். அங்கேதான் உயர்வு, அங்கேதான் மேன்மை, அங்கேதான் செழிப்பு, அங்கேதான் கனி. ஆகவே உணர்வோம், சிந்திப்போம், கடவுளுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.